வணக்கம். வெற்றி பாதையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஒரு சாதனை பெண்மணியை பற்றி நாம் பேசவிருக்கிறோம். அதற்கு முன் அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த லே பீச் லீ என்ற பெண்மணியை பற்றி, சாதனை பெண்மணியை பற்றி உங்களுடன் பேச இருக்கிறோம். அந்த பெண் ஒரு வித்தியாசமான ஒரு அலைசறுக்கு வீராங்கனையாக உலக அளவில் வலம் வந்தவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சுமார் 7 வயதாக இருக்கும் பொழுது அவருடைய தாயார் இயற்கை எய்தினார். 7 வயதிற்கு சிறு வயது முதலே அவருடைய தாயார் கடற்கரையில் விளையாடும் பொழுது பல்வேறு வீரக் கதைகளை, சாகச கதைகளை அந்த குழந்தைக்கு புகட்டினார். அந்த 7 வயதில் அன்னை இறந்தவுடன் மிகவும் மனம் வாடி உறவுகளிடம் பேசும்பொழுது, நான் இப்பொழுது அனாதையாகிவிட்டேன் என்று வருத்தத்தோடு கூறியுள்ளார். ஆனால் உறவுகள், நீ பிறக்கும் பொழுதே அனாதைதான், உனக்கு பெற்றோர் யாரும் இல்லை, இந்த அன்னை உன்னை தத்தெடுத்து வளர்த்தவர் என்ற விஷயத்தை அவரிடம் தெரிவித்துள்ளார். மிகவும் வருந்தினார். தாம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோம், ஆனால் நம்மை அடையாளப்படுத்த ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும், உலகிலிருந்து நாமை வித்தியாசமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு பேரார்வத்தினால் தொடர்ந்து பல விளையாட்டு பயிற்சிகளை அவர் ஆழ்ந்து மேற்கொண்டு அதை விருப்பத்தோடு சர்ஃபிங் என்கின்ற அலை சறுக்கு விளையாட்டில் அவர் மிகுந்த ஆர்வத்தோடு பயிற்சியில் ஈடுபட்டு சுமார் 7 ஆண்டுகள் தொடர்ந்து உலக அளவில் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்று தன்னை உலகிற்கு வெளிக்காட்டி தான் வெற்றி பாதையில் பயணிக்கிறோம், எனக்கு உறவுகள் உலகம் முழுதும் உள்ளது என்பதை நிரூபித்துள்ளார். ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு மனிதரும் தனது தோல்விகளால் தோண்டு விடாமல் அந்த தோல்வியும் மன வருத்தத்தையும் தனது வலிமையாக்கி வாழ்வில் வெற்றி பெற அந்த தோல்வியை பயன்படுத்தி கொண்டு அதை கடலில் ஒரு தோணியாக பயன்படுத்தி பயணிக்க இவர் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். பல்வேறு மனிதர்களும் தோல்வியின் பொழுது துவண்டு விடுகிறார்கள். ஆனால் தோழாமல் வெற்றி பெற்ற மனிதர்களை நாம் நமது முன்னோடியாக எடுத்துக்கொண்டால் வெற்றி பாதையில் தொடர்ந்து பயணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நாமும் எடுத்துக்காட்டாய் விளங்கலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.